அனைவருக்கும் வணக்கம். இப்ப தமிழ்நாட்டுல ஒரு புது கலாச்சாரம் உருவாக்கி இருக்கு. அது என்ன கலாச்சாரம்னா பேனர் கலாச்சாரம். இன்னைக்கு நம்ம அதை பத்தி தான் பேச போறோம். தமிழ்நாட்டுல இப்ப தொடர்ச்சி எங்க பார்த்தாலும் பேனர் வைக்கிற கலாச்சாரம் தான் எல்லா இடத்துலயும் இருந்துட்டு இருக்கு. தமிழ்நாட்டுல விஜய் முதல்வரா ஆனதுக்கு அப்புறம் எங்க பார்த்தாலும் அவங்களோட ரசிகர்கள் பாத்தீங்கன்னா நாளைய முதல்வரே எங்கள் முதல்வரேன்னு சொல்லி பேனரா வச்சுக்கிட்டே இருக்காங்க. இப்ப பாத்தீங்கன்னா சமீபத்துல போரூர்ல இருந்து காட்டுப்பாக்கம் போற வழியில ஒரு யூட்டர்ன்ல பாத்தீங்கன்னா ஒரு பேனர் வச்சிருக்காங்க. மக்கள் நடந்து போற இடத்துல எல்லாம் பேனர் வச்சிருக்காங்க. இப்ப ஒரு வண்டி போய் திரும்புற இடத்துல நீங்க பேனர் வச்சிருக்கீங்கன்னா அந்த வண்டி எப்படி போவோம், சாலை எப்படி கடந்து போவாங்க, இது எப்படி இருக்கு தெரியுமா? ரசிகர் அன்பால வச்ச மாதிரி இல்ல, இனிமே ஆட்சி அதிகாரம் நாங்க தான்ன்ற மாதிரி வச்ச மாதிரி இருக்கு இந்த பேனர். இதுக்கு முந்தைய ஆட்சியில எல்லாம் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி பிரச்சனை இருந்துகிட்டே இருந்தது. ரோட்ல வண்டி போயிட்டே இருக்கும், திடீர்னு பேனர் விழுந்து அதனால விபத்துல பல பேர் இறந்துருக்காங்க. சரி, அதுக்கு போன ஆட்சியில இப்படிதான் இருந்துச்சு, இந்த ஆட்சி அதுக்கு மாற்றா இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தா இந்த ஆட்சியிலயும் இப்படிதான் நடக்குது. அது மாற்றம் சொன்னா மட்டும் பார்த்தாது, அந்த மாற்றத்தை நம்ம தான் உருவாக்கணும். மக்களோட உயிரை பாதுகாக்கிறது தான் மாற்றமே. இப்ப நீங்களே இந்த காணொலியை பார்த்துட்டு வாங்க. இப்ப நீங்களே பார்த்துருப்பீங்க, இந்த மாதிரி பூந்தமல்லியில இருந்து கரைஞ்சாடு வரைக்கும் மெட்ரோ பில்லர் எல்லா இடத்துலயுமே வச்சிருக்காங்க. யூட்டர்ன், முக்கியமா யூட்டர்ன் போற இடத்துல எல்லாம் வச்சிருக்காங்க. தமிழ்நாடு முதல்வருக்கு ஒரு கோரிக்கை என்னன்னா, உங்க ரசிகர்கள்கிட்டயும் உங்க கட்சி உறுப்பினர்கள்கிட்டயும் தயவு செஞ்சு சொல்லுங்க, மக்களுக்கு இடையூறு தர மாதிரி எங்கேயுமே பேனர் வைக்காதீங்க. இதெல்லாம் முன்னாடியே சரி செஞ்சாதான் நல்லது. ஏன்னா ஒரு உயிர் போயிடுச்சுன்னா வராது. நன்றி, வணக்கம்.